பேக் டு ஆர்டிஏ கேமர். நம்ம எப்படி போன எபிசோடில் முடித்தோமோ அதே மாதிரி வந்திருக்கோம். இந்த எபிசோடில் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரூஃபை இது பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் மைனிங் எபிசோட். அங்கேருந்து அந்த ரிவீனுக்கு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இல்லை, இங்கிட்டும் அங்கேயோ இந்த ரிவீனை போய் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் எடுக்க போகிறோம். டைமண்டு பிக்காக்ஸும் செய்யணும். சரி வாங்க அதெல்லாம் செஞ்சுருவோம். நான் அயன் டூல்ஸ்லாம் நிறையா எல்லாருமே அயன் டூலாக மாற்றி வச்சுருந்தேன். என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு லேக் ஆயிடுச்சு. எல்லாமே ஸ்டோனாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைமண்ட் எடுத்துருவோம். செஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம டைமண்ட் பிக்காக்ஸை செஞ்சுருவோம். எங்கே ஸ்டிக்ஸை காணோம்? இங்கே இருக்குது. டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுட்டோம். ஓகே, நம்ம இப்போ நம்மளோட இன்வெர்டோரியை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம நம்மளோட இன்வெர்டோரியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். எல்லா இதையும் வச்சுட்டோம். எதுக்கும் இந்த அயன் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அது மட்டும் இல்லை, இப்போ பக்கெட்ஸும் செஞ்சுருக்கேன். எதுக்குன்னா தண்ணிக்கு, வாட்டருக்கு, ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வாட்டரில் ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, ரெண்டுமே வாட்டர் தான் இருக்குல்ல. ஓகே, ஏன்னா நம்ம கேவ்லேருந்து கீழே விழுவ முடியாது. ஏன்னா தேவைப்படும். சரி, நான் அந்த ரிவீனுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். இந்த ரிவீனுக்கு வந்துட்டேன். நம்ம இந்த பாலம் வச்சு போனோம்ல, வந்துட்டேன் ரிவீனுக்கு. சரி, நம்மள இப்போ கீழே போகணும். அங்கே இது நேராக கீழே டைமண்ட் லெவலுக்கு போகலான்னு பார்ப்போம். சரி, நான் போய் இந்த வாட்டரை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். வா, எங்கேயோ போகிறேன். போச்சு, கீழே விழுறேன். என்னாச்சு இப்போ? எதான் ஏற்கனவே ஒரு வாட்டர் பக்கெட் வச்சுருக்கீங்களே. இங்கே என்னாச்சும் டைமண்ட் இருக்கா? மைன் ஷெஃப்ட் தான் இருக்குது. அப்பா, அயன் ரொம்ப குட்டி இருக்கும். எங்கே இருக்குன்னு தெரியல. நிறையா இருக்குது. ஆஹா, நைட் ஆகுதா? அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. கையோட பெட்டே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சரி, ஒரு செகண்ட், நான் போயிட்டு தூங்கிட்டு காலைல வந்துடுறேன். வந்துட்டோம் திரும்பியும். இப்போ நம்ம பெட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எதுக்கு அந்த அயன் இங்கட்ஸ் வச்சுருக்கேன்னா, எதுக்குனாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். இங்கே நான் வாட்டர் போட்டு வச்சுருந்தேனே. எங்கே அங்கே இருக்கா? பார்க்கல. வேறு லெவல். சரி, அயனெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பார்ப்பேன். அயனெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நிறைய ரெட் ஸ்டோன் இருக்குது. அப்போனா கன்ஃபார்ம் நம்ம டைமண்ட் லெவலில் இருக்கோம்னு அர்த்தம். டைமண்ட் லெவலில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ரெட் ஸ்டோனே எதுக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா தேவைப்படும். இங்கே எதுவும் வேறு எதுவும் இல்லை. என்னது ஸ்லைமா? டைமண்ட் எங்கேயும் இல்லை. வேறு
கோல்டு நிறைய கண்ணுக்கு தெரியுது, டைமண்டே கண்ணுக்கு இல்லையே. மைண்ட் செட் இருக்கு, உள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம பிளாக்கை வச்சு இந்த மைண்ட் ஷிஃப்ட்குள்ளே போய் என்னாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த மைண்ட் ஷிஃப்ட்டு எனக்கு தெரிஞ்ச சேஃப்டியில் நிறையா இது அவ்வளோதான். ரெட் அண்டு நிறைய அயன் தான் இருக்குது. அயன் ரெட் ஸ்டோன் தான் நிறைய கிடைக்குது. நம்மளுக்கு டைமண்டில் லக்கே இல்லை போல்றது. சரி வாங்க, நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கும். அயன் தான். இப்போ அயன் வந்து அங்கே நிறைய மேலே தான் இருக்குது அயனு. நம்மளுக்கு டைமண்டே இந்த இடத்துல கிடைக்கல சுத்தமாக. ஸ்லைம் வந்து இதாக வரைஞ்சிச்சோ வருது. கொண்டுறது நம்மள்ட்ட ஆல்மோது வர இல்லை. போச்சு. சின்னதுங்களால் என்ன அடிக்க முடியாது, சும்மா கூப்பிட்டு இருக்குதுங்க. ஸ்லைம் பால்ஸ் வச்சு நம்மளால் எதுவுமே யூஸ் கிடையாது. ஸ்லைம் பால்ஸு எதுக்கும் வச்சுப்போம். டைமண்டே கிடைக்கல. அயன் அங்கே இருக்குது, எடுத்துருவோம். நிறைய அயன் தான் இருக்குது. நல்ல விலைக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஒரு டைமண்ட் பிக்காக்ஸுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இப்போ மைண்ட் பண்ணிட்டுருக்கோம். நல்லா எனக்கு கரெக்டாக இருக்குது. நேரத்துக்கு லாவாவில் விழுந்துருக்கோம். ஃபுல்லாக சிடியனாக தான் இருக்குது. சிடியனே ஆல்மோஸ்ட் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நம்ம நெதருக்கு போக முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட டைமண்ட் ஆர்மரும் இல்லை, அயன் ஆர்மரும் இன்னும் நம்ம செய்யலை. எங்கேருந்து அந்த ஸ்லைம்ஸ்லாம் வருதுன்னு தெரியல. எங்கேயோ ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் ஷிஃப்ட்டுக்கெலாம் போய் பார்ப்போம். ஏன் நான் இவ்வளோ இதாக இருக்கேன்னு தெரியல. பில்டிங் பிளாக்ஸ் இருக்கா? இதுதான் இருக்குது. இதை வச்சு போவோம். இதை வச்சு தான் போகணும் இப்போ மேலே. ஆஹா, வந்துட்டோம். எங்கேயுமே இது என்னாச்சும் இருக்கா? கொஞ்சம் இதுவுமே இல்லை, ஒன்றுமே. அயன் தான் குமிஞ்சு கிடக்குது இந்த மைண்ட் ஷிஃப்டில். நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்மளோட ஆர்மருக்கு கரெக்டாக இருக்கும் அயனு. நம்ம எதுக்கும் இன்னும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக அங்கே பிளாக் வைக்கணும். ஆஹா, நல்லா வச்சுருக்கேன் பிளாக்கு. பிளாக் வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேன் என்னையே. ஆஹா, மேலே மேலே மேலே. இந்த தண்ணி மேலே ஏறுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. மேலே ஏறுறதுக்கு எப்படி ஏறணுன்னே வர மாட்டேங்குது கரெக்டாக. இது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக ஏறணும்.
ஏன் ஏற முடியல தெரில. பாருங்க, ஏறவே முடியல. அவ்வளோ பேடாக இருக்கேன். சரி, நான் அயன்லாம் கலெக்ட் பண்ணிட்டோங்க. சரி, நம்ம எல்லாம் மைனிங் முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு இவ்வளோ கிடச்சிருக்கு. லேப்பீஸ் பாருங்கள், லேப்பீஸ் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் கிடச்சிருச்சு. இந்த மைனிங் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கார்பல் ஸ்டோன் நிறையா தேவைப்படுது. எதுக்குன்னா கார்பல் ஸ்டோனை வந்து ஸ்டோனாக மாற்றி ஸ்டோன் பிரிக்ஸாக மாற்றி நான் ரூஃபுக்கிட்ட இது பண்ணுறதுக்கு தான். சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். வந்துட்டோம் நம்மளோட வில்லேஜுக்கு. நம்ம ஹவுஸ் அங்கே இருக்குது, தெரியுதா? வேறு லெவல். நம்மளோட மைனிங் ப்ராசஸ் நல்லபடியாக போச்சு. செம்மையாக பண்ணிட்டுருக்கோம். இந்த எபிசோட நல்லபடியாக இது பண்ணி இப்போ ஒரு எம்ஓல்ச்சி லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஆஹா, நைட்டு வேறு ஆகுது. நாங்கள் ஓடிய நைட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ணுறாருன்னா, இந்த அயன் எல்லாத்தையும் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரூஃப் வந்து அமைக்கலான்னு பார்த்தேன். ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் இது பண்ணுறேன். கார்பல் ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணிட்டேன். 2.5 ஸ்டாக் இருக்குது. சரி, அதை வச்சு பார்ப்போம். முடிஞ்சால் இது பண்ணணும். இப்போ நிறையா இது செய்ய போகிறேன். ஏன்னா மெல்டர்ஸா நான் அவன்ஸ் இது செய்ய போகிறேன். இது செஞ்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மெல்ட் பண்ணணும். நிறையா இருக்குது, அதெல்லாம் இது பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். சரி, வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஸ்டோன் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பிரிக்ஸாக மாற்றணும். அது எப்படி பண்ணுறது? இங்கே வந்துச்சு. எல்லாத்தையும் பிரிக்ஸாக மாற்றிடலாம். பிரிக்ஸாக மாற்றணும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டாக் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எஸ், 3 ஸ்டாக் கரெக்டாக வந்திருக்கு. இது கொஞ்சம் நிறையாவே படிக்கட்டு தேவைப்படும். படிக்கட்டுன்ற ஸ்டெப்ஸு இதை வச்சு தான் செய்யவே போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். மித்ததெல்லாம் பிளாக்ஸாக இருக்கட்டும். சரி, இந்த எபிசோட நான் கட்ட போகிறதில்ல. ஏன்னா வந்து இந்த வீடியோவே ரொம்ப லாங் ஆயிடுச்சு. நான் அடுத்த எபிசோடில் கன்ஃபார்ம் அதை ரூஃபாக பண்ணுறோம். அடுத்த எபிசோடோட கோல் என்னென்னா ஸ்ட்ரிப் மைனிங் பண்ண போகிறோம். அடுத்த எபிசோடில் ட்ரை பண்ணுறேன் ஸ்ட்ரிப் மைனிங்கு. டைமண்ட் கிடச்சின்னா நல்லாயிருக்கும். இங்கே நம்மளோட அயன் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. உங்கள் முன்னாடியே அயன் ஆர்மரை செஞ்சு நம்ம போட்டுக்கிறோம். இங்கே இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அயன் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ரெடியாகட்டும். நம்ம செஞ்சுருவோம். நம்மளோட ஆர்மரை இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட அயன் ஆர்மர் செஞ்சுட்டோம். இப்போ ஷீல்டு செய்யணும். ஷீல்டு உட்டு தேவைப்படுது. உட்டு நான் வச்சுருந்தேனே, செஸ்ட்டில் வச்சுட்டேன். இந்த செஸ்ட்டில் இல்லை, அங்கே இருக்குது. அந்த செஸ்ட்டில் வச்சுட்டேன். இந்த ஒரு செகண்ட் அதை போய் எடுக்கணும். இந்த இது வேறு அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த பட்டன். ஒரு செகண்ட். இந்த ஓகே, வந்துட்டோம். உட்டை எடுத்துகிட்டு சரி, இப்போ வந்து செஞ்சுருவோம். ஷீல்டை செஞ்சுட்டு ஷியரும் செஞ்சுருவோம். இதுக்குன்னா நம்மளோட ஷீப்பை வந்து இது பண்ணுறதுக்கு தான். இப்போ இதை கையில் வச்சுப்போம். கையில் வச்சுக்கிட்டோம் ஷீல்டை. அவ்வளோதான். இப்போ ஷீல்டு கையில் வச்சுட்டோம். அவ்வளோதான். நம்மளோட ஃபுல் அயன் ஆர்மர் செஞ்சுட்டோம். நம்ம அடுத்த எபிசோடில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஆர்டிஏ கேமர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதுவரை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஆர்டிஏ கேமர்.